Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான எப்படி படித்தோன்னா நம்ம ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அதே மாதிரி சென்டம் எப்படி ஸ்கோர் பண்ணலாம், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி 3 யூனிட்ஸ், பயாலஜி 7 யூனிட்ஸ் வருது. ஸோ 7 + 3 10, 10 + 4 டோட்டலாக 14 லெசன்ஸ் நமக்கு இருக்குது இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு. இந்த 14 லெசனை நம்ம டெய்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபிசிக்ஸ் யூனிட் 3 வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருக்கோம். இப்போ யூனிட் 4 இன்னைக்கான ஸ்டடி பிளான் தான் அனுப்பணும். அதையும் ரிவிஷன் பண்ணுங்க. அது இல்லாமல் 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிற லெசன்ஸ் வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓகே தனியாக போடுறதுனால ஃபிசிக்ஸ் தனியாக, அடுத்து கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக வீடியோ போடுறேன். அதோட கொஸ்டின்ஸ் மட்டும் ரீட் அவுட் பண்ணுவேன். அதுக்கான ஆன்சர் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சயின்ஸ், சோஷியல் மட்டும் டெய்லி 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஏதாவது சயின்ஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங் சோஷியல் பண்ணிங்கன்னா அதில் 1 மார்க்ஸில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. டெய்லி இந்த 1 மார்க்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வீடியோ போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பேட்டர்னில் வரும் நமக்குன்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ், அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ், தென் 7 மார்க்ஸ். இதுதான் 4 ரோமன் லெட்டர். 1 மார்க்ஸ் fill in the blanks, choose the correct answer, match the following, இந்த மாதிரி அனாலஜி எதாவது இல்லையா. ஸோ 1 மார்க்ஸ் இது டோட்டலாக, இது எல்லாமே நீங்கள் தரோவாயிடணும். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 5 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் கெமிஸ்ட்ரி 3 to 4 கொஸ்டின், அடுத்து பயாலஜி 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 7 கேட்பாங்க. அதில் டிஃபைன் வரது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், டெஃபினிஷன் எது வந்தாலும் அதை கம்பல்சரி படிச்சிருங்க. அடுத்தது டிஃபரன்ஷியேட் இருக்கா, இது கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டிஃபரன்ஷியேட், டிஸ்டிங்விஷ் வந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இப்போ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 12 மார்க்ஸ். இது டோட்டலி 75 மார்க்ஸ் இல்லையா. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 75 மார்க்ஸ். ஸோ பார்ட் 1ல ரோமன் நம்பர் 1ல 1 மார்க்ஸ் 12 கேட்பாங்க, 12 மார்க்ஸ். அண்ட் தென் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 7 எழுதணும். அதில் அந்த எனி 7ல நமக்கு கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம படிக்க வேண்டியது ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிச்சிடணும். எப்படி டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி ஒரு 2 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரும், 4 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ எனி 7 கொஸ்டின், 7 × 2 14 மார்க்ஸ். அண்ட் தென் தேர்ட் ரோம் லெட்டர் 28 மார்க்ஸ், அதாவது 4 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 10 கொடுத்துட்டு எனி 7 கேட்பாங்க. 7 × 4 28 மார்க்ஸ். அடுத்து ரோமன் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின்ஸ். இது புக் பேக் எக்ஸசைஸ். 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின், பயாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க், அதாவது 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக தரோவாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இது 1 மார்க் நீங்கள் தரோவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் கொஸ்டினை மட்டும்தான் நான் வாசிப்பேன். ஓகே, கொஸ்டினை மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கான ஆன்சர், அந்த கொஸ்டின் படித்த உடனே அதுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் ஓரலாக இதை டெய்லி 10 மினிட்ஸ் போதும். இது எல்லா லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும். ஓகேங்களா? அந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஸோ 1 மார்க்கில் 12 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடணும். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1 மார்க் ஒரு கொஸ்டின் வரும். அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லை அசர்ஷன் ரீசனாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஒரு 2 மார்க் வருது. அடுத்து 17th இன்னொரு 2 மார்க் வருது. அதாவது 2 மார்க் கொஸ்டின்லேயே 1 மார்க் கொஸ்டின் வருது. மேட்ச் த ஃபாலோயிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 கொஸ்டின் வருது. இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் நான் எல்லாமே படிக்க சொன்னேன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது டிராயிங் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, சில டைம் நார்மல் கொஸ்டினை கேட்குறாங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ டோட்டலி 1 2 3 4 கொஸ்டின்ஸ். இந்த டிராயிங் கேட்டிருந்தா 5, இல்லைனா 4 கொஸ்டின்ஸ். ஸோ எனி 7ல் நமக்கு எத்தனை கொஸ்டின் இப்போ வந்துருச்சு, நமக்கு 4 கொஸ்டின் நமக்கு தெரியும். நம்ம டிஸ்டிங்விஷ் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிடணும். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக படிச்சிடணும். 1 மார்க் நம்ம கம்பல்சரி படிச்சிடணும். அப்போ நமக்கு 2 மார்க்கில் 7ல் 4 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிய போகுது. அப்போது 4 × 2 8 மார்க்ஸ்.
அடுத்தது 4 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வாங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, டிஸ்டிங்விஷ், டிஃபரன்ஷியேட் அப்படின்னு இருக்க எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. எங்கெல்லாம் அதாவது பிசிக்ஸ்ல வருதா டிஸ்டிங்விஷ், மயோபியா அத கொஸ்டின் இருக்கா? அடுத்து பயாலஜில இருக்கா? வாலண்டரி, இன்வாலண்டரி எல்லா வர டிஸ்டிங்விஷும், டிஃபரன்ஷியேட்டும் படிச்சீங்கன்னா, கம்பல்சரி 4 மார்க் ஒண்ணு வரும், 2 மார்க் ஒண்ணு வரும். அதனால ஈவன் சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் இது ஒரு 4 மார்க் கேட்டிருக்காங்க. இதுலயும் 2 டிஸ்டிங்விஷும் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் ரெண்டும் ஒண்ணே தான். டிஸ்டிங்விஷ்ல இருந்தே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ 4 அப்படி கேட்டிருந்தாங்கன்னா 2 4 8 மார்க்ஸ்க்கு நம்ம வந்துருது 2 கொஸ்டின். அடுத்து 1 மார்க் நம்ம ஃபுல்லா தரோவா படிச்சோம்னா இங்க ஒரு 4 மார்க் நமக்கு வந்துரும். அப்போ எனி 7 இல்லையா? அதுல பாருங்க டிஸ்டிங்விஷ் 1, மேட்ச் 1, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாமே படிச்சுட்டோம்னா இதையும் கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ணிடுவோம். ஸோ 7ல நமக்கு 1 2 3 4 நியர்லி 4 கொஸ்டின்ஸ் தெரியும். ஏன்னா டிஸ்டிங்விஷ்ல 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4 கொஸ்டின் தெரியும். அப்போ 4 into 4 16 மார்க்ஸ். அடுத்தது மேம் நான் ஸ்லோ லேர்னர் மேம், நோ ப்ராப்ளம். ஸ்லோ லேர்னரா? இது வந்து ஸ்லோ லேர்னருக்கு மட்டும் இந்த 7 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் வரும். பிசிக்ஸ்ல இருக்கிற டீடைல் லாங் ஆன்சர் எல்லாமே நான் படிச்சுட்டேன், நோ ப்ராப்ளம். அப்போ இந்த கொஸ்டினை கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணலாம். மேம் நான் பிசிக்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஒரு 7 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மேம் நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் படிச்சிருக்கேன், நோ ப்ராப்ளம். அப்போ 2மே நான் படிச்சிருக்கேன். அதாவது பிசிக்ஸும் படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சிருக்கேன். பட் பயாலஜில ஒரு டீடைல் கூட நான் படிக்கல அப்படின்றவங்க 7 + 7 14. அப்போ இது வரைக்கும் நம்ம டோட்டல் போடுவோம். 6 4 10, 8 + 2 10, 1 2 3 4. ஓகேங்களா? 40 மார்க்ஸ் நீங்க 75க்கு 40 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம். இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பிளான். அதே மாதிரி தான் சென்டம் எடுக்கிறவங்களும் 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. அப்போ 12 மார்க்ஸ் வரணும். சரிங்களா? அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த 1 மார்க் டிஸ்டிங்விஷ், மேட்ச், டிராயிங், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அடுத்து 4 மார்க்ஸ்லயும் இதே மாதிரி எல்லாத்துலயுமே இந்த 2 மார்க்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் எல்லாமே படிச்சிட்டேன் மேம். 4 மார்க்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டேன் மேம். நெக்ஸ்ட் 7 மார்க். 7 மார்க்ல பிசிக்ஸ்ல டீடைல், கெமிஸ்ட்ரி டீடைல், பயாலஜி டீடைல் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றவங்க தாராளமா நீங்க வந்து இந்த மாதிரி அதாவது எப்படி பிளான் பண்ணி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் படிக்கணும். 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரோவாயிடுங்க. அடுத்தது டிஃபைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? டிஃபைன் இல்ல ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லா, ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட்லா. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க 2 மார்க்ஸ்ல. 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரோவா இருங்க. அதுக்கு அடுத்தது 1 மார்க்ஸ்க்கு அடுத்து என்ன படிக்கணும்? டெஃபினிஷன் இல்ல ஸ்டேட் இந்த மாதிரி கொடுக்கறத கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபுல்லா படிச்சிருங்க. டிஸ்டிங்விஷ்னு வந்தாலும் சரி, டிஃபரன்ஷியேட்னு வந்தாலும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுல இருந்தாலுமே இதெல்லாம் தேடி பிடிச்சு ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில மட்டும் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குமே, பயாலஜி இல்ல. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மேம் நான் தரோம் மேம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்கிற அந்த 7 லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஈவன் கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் இருக்காது. ஸோ 6 லெசன்ஸ் தான் வரும். ஸோ அது என்னது இன் பிட்வீன் ஒரு லெசன் வரும் இல்லைங்களா? அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் 7 இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருக்க லெசன்ஸ்ல இருக்க எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் எனக்கு தெரியும் மேம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஃபைனலா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 4 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 7 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஃபைனலா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ரிமைனிங் மேம் எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது. இன் சம் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபா எடுக்கணுன்ற மாதிரி டிஃப்ரெண்டா கேட்கணுன்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருந்தால் அந்த ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸை ஃபைனலா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போக ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து ஃபைனலா படிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருந்தா நீங்க 75க்கு 70 அபவ் கண்டிப்பா தாராளமா எடுக்கலாம். நான் 75க்கு 75 தான் சொல்லுவேன். இன் சம் கேசஸ் அது வந்து 0.0001 அந்த பெர்சன்டேஜ்ல தான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஃபுல்லா தரோவாயிடுங்க. அடுத்த டெஃபினிஷன், ஸ்டேட், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அந்த மாதிரி ஸ்டேட்னு கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ், டிஃபரன்ஷியேட் அதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரோ பண்ணிடுங்க. 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்ஸ் நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணதை ஃபுல்லாவே முடிச்சிட்டேன் மேம். அதுக்கப்புறம்
அப்புறமா ரிமைனிங் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டின் நீங்க படிங்க. இத நீங்க படிச்சினாலே சென்டம் எடுத்துடலாம். சரிங்களா? 75 அவுட் ஆஃப் 75. தாராளமா நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க படிச்சுட்டு நீங்க சென்டம் வரலன்னா, நீங்க என்ன கேட்கலாம். சரிங்களா? இத நீங்க இந்த மாதிரி பேஸ்ல நான் சொல்றத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணும். மேம் நான் 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். டெஃபினிஷன் படிச்சுட்டேன். அடுத்து ஸ்டேட் அந்த மாதிரி குடுத்திருக்க கொஸ்டின் படிச்சுட்டேன். டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிச்சுட்டேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்க 1 மிஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு கொஸ்டின் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. அதிலேயே 4 மார்க் போயிடும். இல்ல 2 மார்க்ஸ் போயிடும். சரிங்களா? இந்த கம்பல்சரி கொஸ்டின் வருது இல்லையா? அத நம்ம கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். தெரியலன்னா விட்டுடலாம். ஆனா அதுக்கு ஆப்ஷன் வேற கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரும். அதனால தாராளமா ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பா சென்டம் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருப்பேன். வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணீங்கன்னா 10த்துக்கான வீடியோஸ் கண்டிப்பா வந்து அந்த வீடியோஸ் அந்த வாட்ஸ்அப் சேனல்லே குடுத்திருப்பேன். அதில பார்த்துக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.